ஒரு பெஸ்ட் ஐடியா. நீ செல்வி, பொங்கல் வரப்போகுது. ஆமா, அதுவும் நமக்கு தலைப்பொங்கல். சோ நம்ம என்ன பண்றோம், இதே சாக்கா வச்சுக்கிட்டு ஒரு 10 நாள் உங்க வீட்டுக்கு போயிட்டு ஜாலியா இருக்க போறோம். இந்த பொங்கலுக்கு நீங்க எங்கேயுமே போக முடியாது. ஏன்? மாமா செல்வி தலைப்பொங்கலை இங்கதான் கொண்டாடணும்னு எங்க அப்பாக்கு போன் பண்ணிட்டாரு. போன் பண்ணிட்டாரா? ஆமா, எங்க அப்பாவும் வரேன்னு சொல்லிட்டாரு. ஐயோ, அவர் வரேன்ட்டாரா? ஆமா. எங்க அண்ணன் மாதிரி ஒரு குழப்பவாதிய பார்க்கவே முடியாது. தானும் சந்தோஷமா இருக்க மாட்டாரு, அடுத்தவனே சந்தோஷமா இருக்க விட மாட்டாரு. ஏன் சும்மா டென்ஷன் ஆவறீங்க? ஏதோ பெரியவர் ஆசைப்படுறாரு. எனக்கும் நம்ம குடும்பத்தோட இந்த பொங்கலை கொண்டாடணும்னு ஆசையா இருக்குங்க. என்னது ஆசையா இருக்கா? இந்த பாரு, நான் எப்படியாவது இந்த குடும்பத்தை விட்டு எஸ்கேப் ஆகி ஓடி போலான்னு பிளான் போட்டுட்டு இருக்கேன். நீ இங்கே டென்ட் கட்டி ஐக்கியமாலான்னு பாக்குறியா? அதெல்லாம் இந்த புடவைய கட்டி தூக்கி விசிறியடி. இந்த புடவைய மடிச்சு மடிச்சு கட்டி கீழே இருக்கிறவங்க மூளை மடிஞ்சு போன மாதிரி மூளை மடிஞ்சிட போகுது. இன்னைக்கு நான் இந்த வீட்டை விட்டு நான் கூட்டிட்டு போறேனோ அன்னைக்கு தான் நீ மடிக்க வரணும். இருங்க, அந்த ஒரு ஷர்ட் தேய்ச்சிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் செய்யறதுக்கு கீழே ஆளுங்க இருக்காங்க, அவங்க தேய்ச்சுக்குவாங்க. ஹலோ டார்லிங், டுடே இஸ் சண்டே, மொத்தம் மை டே. ஓகே? ஐயோ, கதவு திறந்திருக்கு. இருக்கட்டுமே. என் ரூம் கதவு திறந்திருந்தாலும் என் பர்மிஷன் இல்லாம ஒரு காக்கா குருவி கூட என் ரூமுக்குள்ள நுழைய முடியாது, தெரிஞ்சுக்கோ. இதோ வரேன். என்னடா கண்ணு? டிவி போடுங்க சித்தி. ரஜினி படம் ஓடுது சித்தி. ஆமா சித்தி. ரஜினி படமா? சரி, இப்படி உட்காருங்க, போடுறேன். அட கண்ணடிச்சா காதல் வரும் சொல்றாங்க. ஏய் செல்வி, இங்க வா. பாருங்க. என்னங்க? நாம ஜாலியா இருக்கலாம்னு சொன்னா நீ பாட்டு பசங்களுக்கு டிவி போட்டு காமிக்கிற. பசங்க பாக்கணும்னு சொல்லும்போது நான் என்னங்க பண்ண முடியும்? அப்ப ஒண்ணு பண்ணு, நீ பசங்களோட உட்கார்ந்து டிவி பாரு. நான் எங்கேயாவது வெளிய போய் பிளாட்ஃபார்ம்ல தூங்குறேன். கோச்சுக்காதீங்க. முதல்ல பசங்களை போக சொல்லு. சரி, நீங்க உட்காருங்க, நான் சொல்லிட்டு வரேன். பசங்களா, இங்க கொஞ்சம் வாங்க. சித்தப்பாக்கு தலைவலிக்குதான், கீழே போய் பாக்குறீங்களா? சித்தி, கீழே black and white டிவி சித்தி. கலர்ல தான் நல்லா தெரியும் சித்தி. இது பாருங்க, இன்னைக்கு கீழே இருக்க டிவில போய் பாருங்க, நாளைக்கு மேல வந்து பாத்துக்கலாம். நான் எங்கயா பாப்போம். சித்தி சொல்றேன்ல, போங்க, அப்புறமா வந்து பாத்துக்கலாம். அதான் பசங்களா போயிட்டாங்கல்ல. கம் ஆன் டார்லிங், கம் 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 கம். ஏக்கா, பாத்தியாக்கா, பாத்தியா? நான் நினைச்ச மாதிரியே நடந்து போச்சு. அவ பணக்கார புத்திய காட்டிட்டா. என்னடி சொல்ற? பசங்க டிவி பாத்துட்டு இருக்கும்போது இதுங்களை அடிச்சு கதவு சாத்தி வெளியில துரத்தி இருக்கா. அடிச்சாளா? ஏண்டி, சித்தி அடிச்சாங்களா? இல்ல பெரியம்மா, வெளியில தள்ளி கதவை தான் சாத்துனாங்க. அடிச்சா என்ன, தள்ளா என்ன? இன்னைக்கு தள்ளவன் நாளைக்கு அடிக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? ஏய், அவ அப்படியெல்லாம் பண்ண மாட்டாடி. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, சின்ன சிறுசுங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. இவங்க போய் ஏதாவது சத்தம் போட்டிருப்பாங்க, அதான் வெளியில போன்னு சொல்லிருப்பா. வர வர நீ எல்லா விஷயத்துக்கும் உன் வீட்டுக்காரன மாதிரியே சப்ப கட்டு கட்ட ஆரம்பிச்சுட்ட. அது வேற ஒண்ணும் இல்ல, என் வீட்டுக்காரன் கையால் ஆகாதவன். நானும் என் பிள்ளைங்களும் தண்ட சோறு கேட்கறதுக்கு நாதி எத்தவங்கன்னு வந்தவளும் முடிவு பண்ணிட்டான். ஏய், விஷயத்தை பெருசுப்படுத்தாத, அவகிட்ட நான் பேசிக்கிறேன், பேசாம நீ போ. உன்கிட்ட நியாயம் கேட்க வந்த பாரு, என் புத்திய செருப்பால் அடிச்சுக்கணும். ஆனா உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? இந்த நாளைக்கு பெத்து விட்டானே, அவன் வரட்டும், அவன்கிட்ட வச்சுக்கிறேன். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பார்க்காம நான் விட மாட்டேன். பாக்ஸர் கிருஷ்ணன், பாக்ஸர் அண்ணி கொஞ்சம் முன்னால வாங்க. டேய், அந்த மாலையை கொடு, ஜோர கை தட்டு. என்னப்பா மாலை எல்லாம்? என்ன சொல்லுவல்ல, தலைவர் உங்களுக்கு விழா எடுக்கிறாரு. விழாவா? ஆமா, வர்ற பொங்கல் திருநாளன்னைக்கு இரு பெரும்பிழா ஒண்ணு எடுக்க போறேன். இரு பெரும்பிழா? ஆமா, நம்பர் 1 பறக்கும்பட கட்சி ஆரம்பிச்சு 10 வருஷம் ஆச்சுல்ல, அதுக்கு ஒரு விழா எடுக்க போறேன். நம்பர் 2 உங்களுக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் முடிய போகுதுல்ல, அதுக்கும் ஒரு விழா எடுக்க போறேன். மீனாட்சி, நம்ம கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சாம். வருஷம் போனதே தெரியல பாரு. அண்ணே, ஒண்ணு மட்டும் நான் வச்சுக்க, பணத்துல வேணா சின்ன தம்பி லட்சாதிபதியா இருக்கலாம், ஆனா பாசத்துல கோடீஸ்வரன் இந்த பாக்ஸர் கிருஷ்ணன் அண்ணே. பாக்ஸர் கிருஷ்ணன் அன்பு திலகம் பாஸ்கெட், நன்றி உள்ள நாய் பாஸ்கெட். ரொம்ப ஓவரா இருக்கு. டேய், என்ன போட்டோ எடுத்தாலும் போடும்டா. அண்ணிட்ட ஆசீர்வாதம் மாதிரி போட்டோ எடுப்போம். ஓகே, வாங்க. ரெடியா? ஓகே, ரெடி. மறக்காத. ஓகே, ரெடி. சைடுல வாங்கி அடிக்கிறேன். இந்த பக்கம். டேய், இது வரைக்கும் எடுத்த போட்டோ பூரா போஸ்டர். ஓகே, இனிமேல் எடுக்க போறது பூரா ஆல் பத்திரிக்கை. எடு. கொஞ்சம் லெஃப்ட் தெரியுங்க. ஐயோ, நல்லா இல்ல, திருப்பி நில்லுங்க. என்னடா நீங்க? ஓ, லெஃப்ட்னா அங்கிட்டா? இரு. தலைவா, கொஞ்சம் அப்படியே ரைட் வா. ஐயோ, ஏன் சென்டர்ல போய் நிக்கிற? என்ன போட்டோ எடுக்க சொன்னா லெஃப்ட் ரைட்னு என்ன மாதிரி நிக்கிற ராஸ்கல்? ஓ, ரைட்னா உனக்கு புரியாதோ? என்ன அரசியல் பண்ற நீ? சரி, அப்படியே பீச்சங்காய் பக்கமா வா. நான் எங்க நிக்கிறேன்? அதான் லெஃப்ட் ரைட். இரு தம்பி, கோவப்படாத. ஏடா, சரி தலைவா, எடுக்கிறேன். எப்படிடா இவன் கூட இருக்கிறீங்க?
ஓகே ஓகே போதும் தலைவர் போட்டோ வாசல்ல மாட்டினா டேய், திருச்சி கழியும் இப்ப நீங்க என்ன செய்றீங்க தலைவா. அந்த போஸ்டர்ல பத்திரிக்கை வேலை எல்லாம் இமிடியேட்டா பண்றீங்க சரி. அதுக்கு வேண்டிய செலவெல்லாம் நீங்க ஏத்துக்கிறேன் என்ன தலைவர் எப்படி சொல்றீங்க ம். என்னைக்கு நீங்க இந்த மாப்பிள்ளை ஏத்துக்கிட்டீங்களோ அதுக்காக உயிரே கொடுப்பேன் நானு இதெல்லாம் எனக்கு ஒரு செலவா உங்களோட ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் தாராளமா பாக்ஸர் கிறிஸ்டன் ஒரு போஸ் ஐயோ சின்ன மாமியார் வெளிய விடுங்க. அம்மா. அப்படியே நில்லுங்க, அப்படியே நில்லுங்க, அப்படியே ஒரு ஏய், இன்னொரு வாட்டி அப்படியே கொஞ்சம் சேர்ந்து ஏய். அப்படியே கையை தூக்கி மேல போட்டு ஏன் மேல கை வைக்கிற போட்டோ எடுக்கிறேன் அச்சே, அது தெரியாதா நான்சென்ஸ் கெட் அவுட். ஐ அம் சாரி இதெல்லாம் அந்த ஆள்கிட்ட வச்சுக்க. அம்மா இடியட். எதுக்கு அப்படி தள்ளி விட்டு போனேன் வா தம்பி கடைக்கு போயிட்டு வரியா? ஆமாண்ணே, பொங்கல் வருதுல்ல, அதான் எல்லாருக்கும் துணிமணி எடுக்க போனேன். இந்தாங்க, இது உங்களுக்கும் அந்த உருப்படாத அரசியல் தலைவருக்கும். அண்ணி, இது உங்களுக்கு. அக்கா, உங்களுக்கு சாரி நான் தான் செலக்ட் பண்ணேன். கலர் பிடிக்கலன்னா உடனே போய் மாத்திக்கலாம். என்னம்மா செல்வி, கலர்ல என்ன இருக்கு? நீ செலக்ட் பண்றது நல்லதா இருக்கும். வா. இந்த ஏய் கிருஷ்ணா இங்க வாப்பா. பத்மா, உனக்கு கூட பாவாடை தாவணி வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்குன்னு பாரு. இந்தா. அக்கா, நல்லா இருக்கு சித்தி. கனகாக்கா, உங்களுக்கு நான் பட்டு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. எனக்கு பட்டும் வேண்டாம் பனாரசும் வேண்டாம். சித்தி எங்களுக்கு ட்ரெஸ் இல்லையா? இருக்குமா, இத கொடுக்குறேன். இந்தா. வேக்கங்கட்ட நாய்ங்களா, நேத்துக்கு தானே அவ டிவி பார்க்க கூடாது துரத்தி அடிச்சா, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? ஒரு Dress கிடைச்சோட சித்தி சொத்தின்னு பின்னாடியே கொலையறீங்களா? உங்களுக்கு உங்க அப்பட மாதிரியே சூடு சொரணை வெக்கமான எதுவுமே கிடையாது. இந்த Dress மூஞ்ச பாரு. என்னக்கா, கனகாக்கா என் மேல இவ்ளோ கோவமா இருக்காங்க? பின்ன என்னமா, நேத்து டிவி பார்த்த பசங்களை வெளியில போ சொன்னா அவளுக்கு கோவம் வராதா? ஐயோ, என்னக்கா நீங்களும் என்ன தப்பா நினைச்சிட்டீங்க. நான் அப்படி சொல்லல. என் வீட்டுக்காரர் தான் டிஸ்டர்பன்ஸா இருக்கு, பசங்களை வெளியில போக சொல்லுனாரு, அதனால தான் சொன்னேன். சரிதாமா, இருந்தாலும் இதே வார்த்தையை உன் வீட்டுக்கார சொல்லியிருந்தா அவ தப்பா எடுத்துக்க மாட்டா. நீ சொன்னதுனாலதான் அவ தப்பா எடுத்துக்கிட்டா. இத பாருமா, எப்பவுமே ஒரு கூட்டு குடும்பத்துல எதை செஞ்சாலும் பல தடவை யோசனை பண்ணி தான் செய்யணும். புரியுதா? சரிக்கா. அண்ணே, தம்பி எங்கேயோ போயிட்டானே. ஒரே வேளையில எல்லாருக்கும் பட்டு துணி எடுத்து கொடுத்து அவன் என்ன விட பெரிய ஆளுங்கிற நிரூபிச்சா பாத்தீங்களா? அப்பேற்பட்ட தம்பியோட பெருமைய எப்படி பாராட்டுறதா நான் யோசனை பண்றேன். என்னப்பா பண்ணலாங்கிற? அண்ணே, வர்ற தலை பொங்கல் அவனுக்கு முத பொங்கல் தானே. ஆமா. அந்த பொங்கலை இருபெரும் விழாவோட சேர்த்து முப்பெரும் விழாவா கொண்டாடணும்னு முடிவு பண்ணிட்டேன். சித்தப்பா, சித்தப்பா, என்னம்மா? கனகவள்ளி சித்திக்கு இந்த புடவை வேண்டாமா? ஏன்? சின்ன சித்தி அன்னைக்கு பசங்களை டிவி பார்க்க கூடாதுன்னு திட்டினாங்களாம். அதனால பெரிய சித்தி ரொம்ப கோவமா இருக்காங்க. தமிழ் செல்வி என் பிள்ளைல டிவி பார்க்க கூடாதுச்சா? அது அப்படி சொல்லிருக்காத. கொஞ்சம் இரு. ஏய் தம்பி நீ சொல்றதுதான்டா கரெக்ட். ஆ. வீணா உன் பொண்டாட்டி தகராறு பண்ணலாம்னு பாக்குறான். ஏற்கனவே ஒரு தடவை சினிமா கூட்டும் போல தகராறு பண்ணான். நான் தான் போனா போதுன்னு விட்டுட்டேன். இப்ப டிவின்னு பிரச்சனையை கொண்டு வந்து குடும்பத்தை உடைக்கலாம்னு பாக்குறானா? நீ தான் அவளை சமாதானப்படுத்தணும்டா. அண்ணே, நீ எதுக்கும் கவலைப்படாத. ஒண்ணு அவன் இந்த புடவையை கட்டணும், இல்லைன்னா அந்த வீட்டை விட்டு நடைய கட்டணும். இப்ப என்ன நடக்குது மட்டும் பாருங்க. ஏய், எந்திரி. எந்திரிங்கல்ல. எதுக்கு? எந்திரி. வாங்க. என்ன? ஆமா, நீ கல்யாணம் பண்ணிட்டு வரப்போ உங்க ஆத்தா வீட்டுல இருந்து சீதனமா ஒரு தகரப்பட்டி கொண்டாந்து இல்ல? எங்க இது? ஓ, இங்க இருக்கா? வைத்தல. இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்கக்கூடாது. கிளம்பு உங்க ஆத்தா வீட்டுக்கு. கிளம்பு, கிளம்பு. எதுக்கு நான் எங்க ஆத்தா வீட்டுக்கு போறேன்? எதுக்கு? அரஞ்சன பல்லுகள் எல்லாம் தெரிச்சு போவோம். ஏண்டி, என் தம்பி 5000 ரூபாய்க்கு பட்டு புடவை எடுத்து கொடுத்துக்கா, என்னமா கட்ட மாட்டேன்னு சொன்னியாம்ல? ஏய், 5000 ரூபாய் புடவை பாத்திருக்காடி நீ? உன் குடும்ப சொத்தை மொத்தமா கூட்டி பார்த்தாலும் 5000 ரூபாய் தேர்மாடி. தேர்மா. இனிமேல் இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. கிளம்பு, ஓடி விடியா. இந்த விரட்ட வேலையில ஏன்ட்ட வச்சுக்காத. என்ன என் குழந்தைகளுக்கு எவ்வளவு பேசின வாங்கி கொடுத்த புடவை நான் கட்ட மாட்டேன். நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஒரு 50 ரூபாய்க்கு நூல் புடவையை வாங்கி கொடு, அதை நான் சந்தோஷமா கட்டிக்கிறேன். நான் புடவை எடுத்து கொடுத்துட்டா நீ கட்டணும்னு ஆசைப்பட்டேன்னு வச்சுக்க, வாழ்நாள் பூரா நீ அப்படியே தான் அலையணும். ஆகையினால மரியாதையா அந்த புடவையை கட்டிக்கிட்டு உன் மானத்தை காப்பாத்திக்க. அப்படியே நான் அலைஞ்சாலும் இதை மட்டும் நான் கட்ட மாட்டேன். எது கட்ட மாட்டியா? கட்ட மாட்டியா? ஏய், ஏன் முன்னாலே புடவை திக்கிறீயா? இனிமேல் இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது. போடுங்க. கட்ட புடவையோட திருத்துருவா பிச்சை எடுத்துனாதான் இந்த 5000 ரூபாய் புடவையோட அருமை உனக்கு தெரியும். அண்ணி, நீ சும்மா இருங்க. நீ சும்மாரு. கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சுக்கிட்டியா? நீ என்ன சும்மாருன்னு சொல்றல. கட்டின புருஷன் நீ அவளை மதிக்கலைனா நேத்து புதுசா வந்து அவளை மதிப்பாளா? அண்ணி, இவ என்ன சொன்ன தெரியுமா? நான் புடவை எடுத்து கொடுத்தா அவ கட்டுவாளாம். இவளால நான் எடுத்து கொடுத்தா அவ கட்டினாளா? நீ அண்ணன் எடுத்து கொடுத்து அவ கட்டலையா? அத பத்தி நீ பேசாதயா. அது வேற இது வேற. அக்கா என்ன அவங்க கூட பிறந்த தங்கச்சி மாதிரி நடிக்கிறாங்க. அவங்க எது எடுத்து கொடுத்தாலும் நான் கட்டிக்குவேன். ஆனா நேத்துக்கு வந்தவ என்ன ஒரு வேலைக்காரி மாதிரி பாக்குறா. அவ எடுத்து கொடுக்கறத நான் எப்படி கட்டிக்கிறது? உன் பாலிடிக்ஸ் எல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாத. ஏன்னா இது ஒரு கூட்டு குடும்பம். இந்த குடும்பத்துல என் தம்பி சம்பாதிப்பான், அண்ணன் வீட்டை பாத்துக்குவான், நான் நாட்டை பாத்துக்கிறேன்.
உன்னை பொறுத்த அளவுக்கு உன் புருஷன்ட்ட நீ வீரத்தை தான் எதிர்பார்க்கணும். வேணும்னா வா, 2 பேரும் ஒத்த குத்த மோதி பாப்போம். அதை விட்டுப்புட்டு இந்த குடும்பத்துல டிவி பிரச்சனை, சினிமா பிரச்சனை, சண்டை இழுத்து விட திட்டம் போட்ட அது நடக்காது. ஏன்னா நாங்க அண்ணன் தம்பி 3 பேருமா சேர்ந்து கட்டின பாச கோட்டை. இந்த கோட்டையில எனக்கு தெரியாம நீ ஒரு செங்கலை கூட உருவ முடியாது. பி கேர்ஃபுல், ஜாக்கிரதை. ஏக்கா அந்த ஆள் இவ்வளவு தூரம் பீத்திட்டு போறா, நீ கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கிறியா? உனக்கு கொஞ்சம் கூட ரோஷங்கிறதே இல்லையா? இவனுக்கு தான் கட்டினானுங்களா கோட்டை. நீ மட்டும் இல்லனா இவனுக்கு பிளாட்ஃபாரத்துல உட்கார்ந்து பிச்சைல எடுக்கிற பிச்சை நான் இங்க. ஏய், நாம செஞ்சதை நாமளே சொல்லி காட்டக்கூடாது. நேரம் வரும்போது அவங்களே புரிஞ்சுப்பாங்க. பொங்கல் அன்னைக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாம அந்த புடவையை எடுத்து கட்டிக்கிறேன். நீ என்ன சொன்னாலும் சரி, நான் கட்ட மாட்டேன். ஏய், மாட்டேன். சொல்றத கேளு. உன் புருஷ சம்பாதனையில நீ எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதானே? பொங்கல் வரைக்கும் பொறுத்துக்கோ. பொங்கலுக்கு அப்புறம் நானே சத்தம் போட்டு வேலைக்கு அனுப்புறேன். அப்படி என் பேச்சுக்கு மரியாதை கொடுக்கலன்னு வச்சுக்கோ, உன் பிள்ளைங்க எல்லாம் கூப்பிட்டு வெளியில தண்ணி கொடுத்துன போயிடுன்னு நான் சொல்லிடுறேன். போதுமா? அக்கா அதை மட்டும் நீ செஞ்சுட்டு அந்த ஆள் திருந்திருவாங்கா. கண்டிப்பா செய்யறேன். ஆனா பொங்கல் அதுமா நம்மளால பிரச்சனை வந்ததுன்னு இருக்க கூடாது. அதனால சந்தோஷமா புடவையை கட்டிக்கிறேன். என்ன? சரி. அது சிரிச்சிட்டு சொல்லண்டி. சரி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.